வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புயல் சின்னம் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் கரை நோக்கி நகர்வதாகவும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த புயல் சின்னத்தின் வேகம் தற்பொழுது குறைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். தற்பொழுது அந்த புயல் சின்னத்தினுடைய வேகமானது குறைந்திருக்கிறது. சரியாக தற்பொழுது அது எந்த பாதையில் பயணமாகிக் கொண்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலையில வந்த அறிக்கையின் அடிப்படையில 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில தற்பொழுது அதனுடைய வேகம் என்பது குறைந்து 6 கிலோமீட்டர் வேகத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு 780 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆந்திரா இருக்கக்கூடிய காக்கிநாடாவுக்கு அருகே தென்கிழக்கே 830 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசா கோபால்பூரின் அருகே 930 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல சூறாவளி புயலாக மேலும் தீவிரமடைய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பாக கூட பார்த்தோம், மோந்தா புயல் நாளை உருவாகும் என கூறப்பட்ட நிலையில இன்று மாலையே அந்த மோந்தா புயல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையிலே தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமுடைய அந்த நகரும் வேகம் என்பது தற்பொழுது குறைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று மாலை அல்லது இன்று நாளை அதிகாலை வேளையில புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில நெருங்கி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்த நகரும் வேகம் என்பது 6 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு 780 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.